ரிஷபராசி ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க ரொம்ப திடமாக இருப்பாங்க. ஒவ்வொரு முடிவுகளையும் அப்படியே டக்குன்னு நங்குற மாதிரி எடுக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக மன்னிக்கக்கூடியவங்க. பொதுவாகவே இவங்க ரொம்ப திடமாக இருக்க காரணம் இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா காளை மாடு. காளை மாதிரி எவ்வளோ சுமையாக இருந்தாலும் அந்த எந்த இடத்துல கொண்டு போய் அதை இறக்கணுமோ அந்த இடத்துல அந்த இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ரொம்ப நிதானமாக தான் இருப்பாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு பக்காவாக பொருந்தும். ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படியே பொங்கிடுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்ப உறவுகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பக்குவமாக செய்யக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தெய்வ பக்தி இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க தாய் மீது தாய் வழி உறவுகள் மீது அதீத பற்று வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இளமை காலம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்கன்னு சொல்லலையா, அது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பக்கவாக பொருந்தும். சின்ன வயசில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்துரும் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இல்லை அப்படிங்கிற குறையில்லாமல் வளரக்கூடியவங்கள அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். விடாமுயற்சி உடையவங்க, திடமான மனம் உடையவங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே சுக்கிரன். அதனால் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இவங்களுக்கு தேடி வரும். இவங்களே எதிர்பாராமல் இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தான் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்கிருக்காங்க. அதோடு கூட செவ்வாய் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்களுடைய ராசியில். அதனால் தைரியத்தோடு எல்லா விஷயத்திலையும் இறங்குவீங்க. அப்படி தைரியத்தோடு இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக அந்த தை மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கடகடன்னு கட்டி முடிப்பீங்க. எதெல்லாம் விட்டு போய் நின்றுச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். கவலைப்பட்ட நாட்களில் இனி படிப்படியாக மறையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த வேலை பாதியில் நின்றுச்சோ அந்த வேலையை மீண்டும் தொடர்ந்து சாதனை பண்ணக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களாம் வியந்து பார்ப்பாங்க, நீயா இவ்வளோ பெரிய சாதனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த தை மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல தகவல்லாம் உங்களை தேடி வரும். கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஏற்றாறு போல் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு உயர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது, எனக்கு நல்ல ஒரு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு சுபகாரியம், நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் உள்ள குரு இந்த மாதம் முழுவதுமே வக்ரகத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம். அவர் வக்கரகத்தில் இருக்கும்போது ஒரு வகையில் உங்களுக்கு அது நன்மையாக தான் இருக்கும். கெட்டவன் கெட்டில் கெட்டுட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திடீர்னு மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 8, 11 இடத்திற்கு அதிபதியானவர் குரு. இதுவரை ஏற்பட்ட இழப்பு
இழப்புகளை இந்த காலகட்டத்தில் ஈடு செய்வீங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும், வீடு மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். வீடு மாற்றலாம்னு நினச்சிருப்பீங்க. வீடு கிடைக்காம ரொம்ப அலைஞ்சு திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாற்றங்களை, இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கும். நல்ல நல்லவங்களாம் உங்க கூட சேர்ந்து பயணிப்பாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குருவுடைய பார்வை 6, 8, 10 ஆகிய இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ அல்லது நல்ல ஒரு ஆதாயமோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் உங்களுடைய இலக்கில் குறுக்கீடாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. ஆன்மீக பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரிந்து சென்ற உறவுகள்லாம் உங்கள் கூட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சேர்ந்து வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. வேண்டாம், நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை கூட வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. தொலைந்த உறவுகள் தேடி வரும். உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ, குறிப்பாக ஒரு கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கூட்டு தொழிலில் யார் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட இல்லைப்பா நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நூதனமாக சில பொருளெல்லாம் வாங்குவீங்க. அதற்கான கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்திங்கன்னா கூட நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதலீட்டுக்கு பணமே இல்லை, நான் எங்கே போய் தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் 29/1/2026 அன்று தொழில் ஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம். யாரெல்லாம் உங்களுக்கு தொழிலுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து நட்பு பாராட்டி உங்களுடைய தொழிலில் இந்த மாதிரி நுணுக்கங்களை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் மேன்மை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. பழைய கூட்டாளிகள்லாம் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்களாம் மீண்டும் வந்து இணையக்கூடிய யோகம் இருக்குது. புதிய கூட்டாளிகளும் இந்த காலகட்டத்தில் இணைவாங்க. அதனால் தொழிலில் நல்ல ஒரு அமோகத்தை, நல்ல ஒரு வளர்ச்சியை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வயதில் மூத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா வயதில் மூத்தவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய பணியாளர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ஒருவருக்கொருவர் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி புதிய பணியாளர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழல் இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அதீத முயற்சியை போடணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றம் இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. உயர் மனிதர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான விஐபிகளோட அறிமுகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆலோசனையும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது நல்ல ஒரு அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அல்லது ஒரு வியாபாரம் தொடங்குனீங்க அப்படின்னா எண்ணியதை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக ஆன்மீக சுற்றுலா போகலாம் அல்லது ரொம்ப நாளாக ஒரு இன்ப சுற்றுலா போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வெளிநாட்டுக்கு செல்லலாம்னு ஆசைப்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் உள்நாட்டுக்கு திரும்ப முடியாமல் கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலை அமையும். உள்நாட்டுக்கு வரக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். எதெல்லாம் தள்ளி போச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நேரமாக இது அமைந்திருக்கு. புதிய பொறுப்பு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது.
வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை இந்த காலகட்டத்தில் அறிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உயரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. ரிஷபராசி மாணவர்களுக்கு போன எக்ஸாமை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த எக்ஸாமில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி தன லாபம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கெட்டி மேளம் நடக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. நல்ல வரன் அமையும். குடும்ப பிரச்சனையெல்லாம் படிப்படியாக சரியாகும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க. வெள்ளிக்கிழமை என்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.